இந்த முறை நம்ம வகுப்பு மீண்டும் அடியில் இருக்கு. நீங்கள் எல்லாரும் நான் கற்பித்ததில் மிக மோசமான மாணவர்கள். கற்க விரும்பவில்லை என்றால் கற்க வேண்டாம். எப்போதும் போல இந்த வகுப்பு நேரத்தை மீறி நடக்கப் போகிறது. நாங்கள் அந்த பிரச்சனையை முடிக்கிறோம், பிறகு முடிக்கிறோம். நான் பழகிவிட்டேன், தேவையில்லை. நீங்கள் இருவரும் அங்கே என்ன கிசுகிசுக்கிறீர்கள்? சுன், எழுந்திரு சுன். நீங்கள் ஏன் என்னை மட்டும் குறிப்பிடுகிறீர்கள்? 7 பாடங்களில் நீ வெறும் 6 மதிப்பெண்கள் மட்டுமே எடுத்திருக்கிறாய். உன்னை கிண்டல் பண்ண உண்மையிலே காரணம் தேவைப்படுமா? வீட்டிலேயே காற்றாலை மின்சாரம் உற்பத்தி பண்ணுவது, காற்று பணத்தை வீசுவது மாதிரிதான். மற்றும் டேனியல் குறைந்த மதிப்பெண்களுடன் ஒரு தேசிய அணிக்கான நம்பிக்கை வாய்ப்பாளர். அது பிரச்சனை இல்லை. உனக்கு ஏன் பிரச்சனையாக இருக்க வேண்டும்? மைதானத்தில் 10 சுற்றுகள் ஓடிவிட்டு பள்ளி முடிந்த பிறகு எனது அலுவலகத்திற்கு வா, கூடுதல் பாடங்கள் கற்க. சரி, நான் போகிறேன். நான் இன்னும் சம்மதிக்கவில்லை. ஆசிரியரே, நீங்கள் எங்கள் வகுப்பு நேரத்தை மீறுகிறீர்கள். மேலும் எங்களை ஒரு சின்ன விஷயத்திற்கே சுற்றி ஓடச் செய்கிறீர்கள். இப்போது வகுப்பு முடிந்து விட்டது. நாங்கள் எது வேண்டுமானாலும் செய்யலாம். நீயும் வெளியே போ. புரிஞ்சது. இதுல யாருக்காவது பிரச்சனையா? ஆசிரியர், நீங்கள் என்னை தண்டிக்கவில்லையா? நீங்கள் தண்டிக்கப்படுகிறீர்கள் என்றால் ஏன் அனைவரும் வந்தார்கள்? நான் பகுதி அளவு பொறுப்பாக இருக்கிறேன். நல்ல நண்பர்கள் நலனிலும் கெடுதலிலும் ஒன்றாக இருப்பார்கள். நாம் குழுவாக இருக்கிறோம். ஏதாவது தவறு நடந்தால் நாம் எல்லாரும் பொறுப்பை பகிர்வோம். ஹே ஆசிரியரே, என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களா? என் மாணவர்கள் நன்றாக கற்கவில்லை என்றால் அது எனது பொறுப்பு. நீங்கள் சமாளிக்க முடியுமா? அவர் என்னை போன்ற ஒரு முதியவரை கூட முந்த முடியவில்லை. இவர்கள் நான் கற்பித்த மிக மோசமான மாணவர்கள். நான் எதிர்பார்க்கல, ஆனால் உன் வாழ் இன்னும் மோசமா இருக்கு. என்னாச்சு சார்? விரைவாக உதவி கேளுங்கள். ஹே போர்த்துகோ, ஓல்ட் வாங். நாங்கள் ஹம்பீர மருத்துவமனைக்கு வந்துவிட்டோம். இயக்குனர், நோயாளியின் நிலை சிக்கலானது. வழிவிடுங்கள், நான் அதை நானே கவனிக்கிறேன். ஹே ஆசிரியர், நாங்கள் உங்களை பார்க்க வந்தோம். நீங்கள் இதை செய்ய முடியுமா ஆசிரியரே? நீங்கள் இன்னும் நலமாக இல்லை ஏன்? இங்கே வாருங்கள். CSI ஆசிரியரின் மருத்துவ செலவுகள் உங்களின் பொறுப்பு. நான் ஆசிரியருக்கு சிறிது உதவி செய்து மேம்படுத்தலாமா? நான் உங்களை அறிமுகப்படுத்த அனுமதிக்கவும். இது நான் மிகவும் பெருமைப்படும் வகுப்பு.